சி கேமோட தாரக மந்திரத்தை சொல்லிக்கிட்டு எல்லோரும் போர்டிங் பாஸ் கிளியர் பண்ணுறதுக்காக அவங்கவுங்க பேக் எல்லாமே எடுத்துகிட்டு போர்டிங் பாஸுக்கு வரிசையில் நின்று போர்டிங் எல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் போர்டிங் பாஸ் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ளைட் ஏறுறதுக்காக கேட் நம்பரை நோக்கி எங்களோட பயணம் சென்று கொண்டிருந்தது. எங்கள் கோச்சஸ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருந்தோம். அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணி எங்களோட பிளேயர்ஸ் எல்லோரும் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட மனதில் ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு லட்சியம், ஆசை, குறிக்கோள், சிங்கப்பூர் கண்ட்ரியோட பெரிய கனவை மனதில் சுமந்துக்கிட்டு எல்லோரும் வெற்றி நடை போட்டு சென்று கொண்டிருந்தோம். ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஏறி தாய்லாண்டில் லேண்ட் ஆகியாச்சு. லேண்ட் ஆனதும் நாங்கள் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் தருணம் வந்தது. நிறைவேறும் தருணத்தில் வெற்றியின் களிப்பில் மனதில் பெரிய ஆசைகள் வைத்து அப்படியே மெடல்ஸில் எல்லாம் ஒரு குளியல், மெடல்ஸ் எல்லாம் அப்படி உம்மா கொடுத்து முத்தம் கொடுத்து அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியோட பிளேயர்ஸ் எல்லாரோடாலையும் ஒரு ஃபோட்டோ, ரைட் கவர், ரைட் ரைடர்ஸ் அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா கார்னர் அவங்க கூட எல்லாத்தையும் கூட ஃபோட்டோ எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுனே தெரியலை. அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி மனதில். நான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஏஷியன் கேம், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கேமோட மெடலை நம்ம கழுத்தில் போட்டு பிளேயர்ஸ் எல்லாருக்கூடாலையும் பயணித்து அவங்கள ஒரு வெற்றி பாதையில் அழைத்து சென்று இவ்வளோ பெரிய வெற்றியை சிங்கப்பூருக்காக சமர்ப்பித்து எல்லோரும் ரொம்ப அளவு கிடந்த சந்தோஷத்தை நாங்கள் எல்லோரும் வைத்திருந்தோம். எங்கள் கூட பிளேயர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட முகத்திலே தெரியும் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டே இருக்கலாம். ஸ்டார் ரைடர்ஸ், ஸ்டார் டிஃபெண்டர்ஸ், எங்களோட சிங்கப்பூர் அணியோட கேப்டன், அவங்க எல்லோரும் கூடலையும் இருந்து ஃபோட்டோ எடுத்தோம். இது சிங்கப்பூரோட பிசிஓ, அதுக்கு ஒரு ஃபிட்னஸ் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எங்களோட டீம், எங்களோட கோச்சஸ், எங்களோட மேனேஜர் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த கொடியை, இந்த மெடலை போடுறதுக்கு அவ்வளோ பெரிய கொடுத்து வச்சுருக்கேன்னு எனக்கு. எங்கள் கோச்சஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணாங்க. ஒன்ஸ் சிங்கப்பூரில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. வெற்றிகரமாக 6 பிரான்ஸ் மெடலை சிங்கப்பூருக்கு சமர்ப்பணம் செய்தாச்சு.